ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 16/9/2023 சோபகிருது வருஷம் ஆவணி மாதம் 30 சனிக்கிழமை. மரண யோகம் இன்றைக்கி பார்த்தலையானால் பிரதமை திதி ஒரு 3-4 நாளைக்கு இருக்குது. அதனால் ஒரு 8 மணி வரலாம் பிரதமை. அதுக்கப்புறம் த்விதியை திதி. இன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தர நட்சத்திரம் ஒரு 6 நாழிகை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம், 8 மணி 9 மணி வரலும் உத்தர நட்சத்திரம். அதற்கு பிறகு ஹஸ்த நட்சத்திரம். இன்றைக்கி சனிக்கிழமைன்றதுனால ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரலும், சூரிய உதயம் 6 மணின்னு வச்சுண்டு, யமகண்டம் 1:30-3 மதியானம், குளிகை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரலும், சூலம் வாரசூலம்னு சொல்லக்கூடிய ஏதாவது பிரயாணங்களுக்கு பார்த்தாலேயானால் மேற்கு பக்கம் இல்லை, கிழக்கு பக்கம் சூலம். கிழக்கு பக்கம் போகக்கூடியது சூலம். இன்றைக்கி போகக்கூடாது, மேற்கு பக்கம் போகலாம். ஏன்னா சனிக்கிழமைன்றதுனால கிழக்கு பக்கம் உண்டானது சூலம். அதற்கு பரிகாரமாக ஒரு 1/4 டம்ளர் தயிர் சாப்பிட்டு போனீங்கன்னா, ஒரு வேளை போக வேண்டி இருந்தது கிழக்கு பக்கமாக அப்படின்னா, ஒரு 1/2 டம்ளர் தயிர் சாப்பிட்டு போகிறதுனால அந்த வாரசூலத்தினுடைய தாக்கம் குறையும். இன்றைக்கி உண்டான நல்ல நேரங்கள் குரு சுக்கிரையோ ஹோரைகள் பார்த்தேன்னா கார்த்தால் 7லேருந்து 8. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3, அப்புறம் 5லேருந்து 6. இது இன்றைய நாளான சனிக்கிழமையினுடைய ஹோரைகள். சரி, இன்றைக்கு பார்த்தேன்னா ஹஸ்த நட்சத்திரம். இன்றைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷத்தில் ராகுவும் குருவும், 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் சுக்கிர பகவானும், 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 6ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும், அதாவது 6ஆம் இடம்ன்றது கன்னி, துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி. இன்றைக்கி சந்திர பகவான் முழுக்க கன்னியா ராசியிலேயே இருக்கார். அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறத ராசி சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் இல்லைன்னா வெள்ளை அரளி, இது வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சாத்திட்டு போங்க, உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இன்றைக்கி சந்திர பகவான் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னும் பொழுது சந்திர பகவான் அவருடைய நட்சத்திரம், அதாவது அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். ரோகிணி, அஸ்தம், ஸ்ரவணம், இந்த 3 சந்திர பகவானுடைய நட்சத்திரம். சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துட்டோமே ஆனால் காரகத்துவம், இரத்த காரகத்துவம்னு பார்க்கும்போது தாய் காரகனை சொல்லுவோம். இதை தவிர மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகம். அவருக்கு பார்த்தோன்னா கோச்சாரத்தில் பார்த்தோன்னா 2.25 நாளுக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறிடுறார். மிச்ச எல்லா கிரகங்களும் அதாவது சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகமும் பார்த்தோன்னா மினிமம் 1 மாதத்துலேருந்து 25 டேஸ்லேருந்து 45 டேஸ் ஆகும். அதுக்கப்புறம் ராகு, கேது, குரு, சனி இவெல்லாம் பார்த்தோன்னா ராகு கேது 1.5 வருஷம் 18 மாதம், குரு பகவான் 12லேருந்து 13 மாதம், சனி பகவான் தான் ரொம்ப லாங்கஸ்ட் டைம், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் எடுத்துப்பார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு. இந்த சந்திர பகவானுக்கு பார்த்தோம்னா அதிகம் ஒளி பெறக்கூடிய கிரகம். சூரியனிலிருந்து சந்திரன் அதிகமாக ஒளி பெறக்கூடிய கிரகம். அதனால தான் சந்திர பகவான் வளர்பிறையாகவும் இருக்கார், தேய்பிறையாகவும் இருக்கார். மிச்ச கிரகங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆஃப் இவ்வளோ வேகமாக போகிறதுனால தான் சந்திரனை சூரியனை விட்டு சந்திரன் கொஞ்சம் பாகை தாண்டி போகும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு சூரியனோட ஒளி வராமல் தடுத்துடுறது. அதனால் ஒளி பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் கம்மியாக போகிறது. அதனால தான் வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் 2ஆக பிரிக்கிறோம். இந்த 2ஆக பிரிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வளர்பிறை சந்திரன் அப்படின்னும் பொழுது அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு வரக்கூடிய காலங்களை சுக்லபக்ஷம் அப்படின்னும், பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரக்கூடிய காலங்கத்தில் கிருஷ்ணபக்ஷம்னு சொல்கிறது. இதில் பார்த்தாலேயானால் அமாவாசையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் 7 நாள், அதாவது சப்தமி வரலும்
சூரியனுடைய ஒளி வந்து சந்திரனுக்கு போய் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்காது. 8ஆம் நாள் 9ஆம் நாளைக்கு மேலே தான் வந்து கிட்டத்தட்ட பாதி சந்திரன் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் 3ஆம் பிறை அன்றைக்கே ஒரு கோடு மாதிரி தெரியும். அதிலேருந்து கொஞ்சமாக ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக தெரியக்கூடியது வந்து அஷ்டமிக்கு வந்ததுன்னா, அதாவது சுக்லபக்ஷ அஷ்டமி வந்ததுன்னா தான் தெரியும். கிருஷ்ணபட்சத்தில் பார்த்தாலேனால் அதே மாதிரி அஷ்டமி திதி வரும்போது கிட்டத்தட்ட டார்க் ஆகிடும், எல்லாம் தேஞ்சு போயிடும். ஏன்னா அமாவாசை நோக்கி போகிறது. அதனால தான் வந்து ஹோரா சாஸ்திரம் எடுக்கும் பொழுதும் சந்திரன் வந்து சுக்லபட்சத்தில் இருக்காரா இல்லை கிருஷ்ணபட்சத்தில் இருக்காரா, என்ன டிகிரியில் இருக்கார், சூரியனை விட்டு சந்திரன் வந்து எந்த டிகிரியில் இருக்கார், அமாவாசையாக இருந்ததேயானால் அமாவாசையிலேருந்து ரொம்ப நெருக்கமாக கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு 3 அதாவது என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 20 டிகிரி வரலும் இருந்தார். ஏனால் அவருக்கு அந்த அளவு ஒளி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ஏகாதசியிலேருந்து பார்த்தேன்னா அதுக்கும் வந்து ஒளி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏகாதசி துவாதசியிலேருந்து பார்த்தேனால் கிருஷ்ணபக்ஷத்தில் அது மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து சொல்கிறது, சந்திர பகவான் எப்படி இருக்கார், சந்திர ஹோரைகளை மட்டும் வந்து ஜாகிரதையாக பார்த்து செலக்ட் பண்ணணும். சந்திர ஹோரை வந்து நல்ல ஹோரை தான் இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் மட்டுமே வந்து சந்திர ஹோரை நல்ல ஹோரை. அதனால் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துக்கிறது நல்லது. அதனால் பொதுவாகவே இயற்கை சுபர்னு சொல்லக்கூடியது வந்து குருவும் சுக்கிரனையும் சொல்கிறோம். வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரன் வந்து மிகப்பெரிய சுபர். அதாவது குரு பகவானை விட மிகச்சிறந்த சுபர். ஏன்னா அதிகமான ரிஃப்ளெக்ஷன்ஸ் அவர் கொடுக்க முடியும். அதிகமான ராத்திரியே வந்து பகல் பொழுது மாதிரி வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து சந்திர பகவானுக்கு உண்டு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பார். அதுவும் வந்து அந்த சில்னஸோடு கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவும் இதுவாக இருக்கும். அதனால் வந்து சந்திரனை பொறுத்தவரையிலும் வந்து வளர்பிறை சந்திரன் அது வந்து ரொம்பவும் ஏற்றம். சரி, சந்திரன் வந்து தாய்காரகன்னு சொல்கிறோம். சந்திரனை பொறுத்தவரையிலும் அவருடைய இது பார்த்தீங்களேனால் தண்ணீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதை தவிர கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ரசாயனம், அதை தவிர வந்து பூமியில் போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறது, எல்லா வகையான நீரோட கலக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அதாவது கூல்ட்ரிங்க்ஸு, அதை தவிர வந்து எல்லா விதமான ராகு சேர்ந்துருந்தால் அதாவது துர்கிரகங்கள் சேர்ந்துருந்தால் தேவையில்லாத தண்ணீர்கள் எல்லாமும் சேர்ந்து வரும். தண்ணீர் அப்படின்னு எடுக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே வந்து சந்திர பகவான் கண்ட்ரோலில் வந்துடும். எளிதாக அழுகக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திர பகவான், ஏன்னா மிகவும் வேகமாக செல்லக்கூடியவர்ன்றதுனால எளிதாக அழுகக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திர பகவானோட கண்ட்ரோலில் வரும். அதாவது காய்கறி, பழங்கள், காய்கறி நாற்றுக்கள், செடி, மரம், அதை புல் பூண்டு, இது எல்லாமே சந்திர பகவானோட இதில் வரும். இதை தவிர பார்த்தேன்னா வேகமாக அழுகக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள், அதாவது இந்த கடல் வாழ் உயிரினங்கள் வெளியில் வந்தவுடனே போயிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதெல்லாமும் வந்து சந்திர பகவானுடைய இதில் வருது. வெளிநாட்டு தொடர்பு, மதத்து தொடர்பு, இதெல்லாம் சந்திர பகவானை சேர்ந்து வரும். வெளிநாட்டு தொடர்பு, ஏன்னா சந்திரன்றவர் வேகமாக போகக்கூடியவர். சந்திரனுக்கு வந்து குருவினுடைய பார்வையோ சுக்கிரனுடைய பார்வையோ இருந்தால் இன்னும் ஏற்றம். அவர் வந்து அதாவது வளர்பிறை இல்லாமல் தேய்விரை சந்திரனாக இருந்தாலும் இவர்கள் மூலியமாக சுகத்துவம் அடைவார். அது ஒரு பெரிய ஏற்றம். அதனால தான் வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம், சுக்கிரன் பார்க்க நல்ல ஒரு ஏற்றம்னு சொல்கிறோம். அதனால் வந்து சந்திர பகவான் தாய்க்காரகன், மனோகாரகன்னு சொல்லும்போது உங்கள் மனசு வந்து எந்த வேகம் போகும்னா உடல் போக முடியாத வேகத்தை விட 100 மடங்கு 1000 மடங்கு செல்லக்கூடியது மனம். அதனால தான் மனசை வந்து அவ்வளோ கண்ட்ரோல்டாக வைக்கணும்னு சொல்லக்கூடியது. அதனால் சந்திர பகவான் வந்து தீயவர்களோடு சேர்ந்து இருக்கும்போது மனசை மயக்கக்கூடிய தவறான விஷயங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சுபர் பார்க்க, அதாவது இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சுக்கிரன் இவாள்லாம் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திர பகவான் அழகுக்கே காரகன். அழகு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த அழகுக்கு காரகன் சந்திர பகவான். பொதுவான அழகு அந்த இது வந்து ஒரு கூட்டத்தில் அவங்க தனியாகவே தெரிவாங்க. அதுவும் ரோகிணி நட்சத்திரம் அந்த மாதிரியான விவாடெலாம் வந்து ஏன்னா உச்சம் பெற்று போகிறதுனால அந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அமாவாசையாக இருந்தாலும் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பார்த்தாலேயானால் பிறந்திருந்தாலேயானால் அவர்களுக்கு ஏற்றம் உண்டு. சரி, இன்றைக்கி வந்து 16/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றதையும் போடுறேன். உங்களுடைய ஜாதகத்தை குறித்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை போட்டு அதற்கு பிறகு
உங்களுடைய இன்றைய கோல்சார நிலை பிரகாரம் வந்து உங்களுக்கு என்ன ஏற்றம் இருக்குது இறக்கம் இருக்குன்றதை பார்த்து என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி 16/9/2023 மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். எந்த ஒரு பகையும் இல்லாத நிலை இருக்கும், பகையற்ற நிலை இருக்கும். அது தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேயே சந்திர பகவான் இருக்கார். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் அப்படின்னு பேர். சந்திர மங்கள யோகம் இருக்கிறவா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுக்கு போய் அட்வான்ஸாக கொடுத்துட்டு வருவீங்க. தனியாக நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. ரிஷவராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதி நீங்கி இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். 3ஆம் இடத்துல போய் அவர் வந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ஏன்னா 3க்கு 3ல் சந்திரன் இருக்கார் 5ஆம் இடத்துல. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். நீங்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8, 12 சுபத்துவம் அடைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. சனிக்கிழமை வேறு பெருமாளுக்கு வந்து ஒரு 4 முழம் பூ வாங்கி சாத்திட்டு வாங்க. மல்லிகைப்பூ. கையில் வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி பார்த்தோன்னா இன்னும் 2 நாளில் வந்து சூரிய பகவான் வந்து ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் பரிவர்த்தனை யோகம் வேறு ஆக போகிறது. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தோன்னா சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்கக்கூடிய புத பகவானால் அனலிட்டிக்கல் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அக்கௌண்ட்ஸு மேத்ஸ் காமர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது தவிர ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. அதை தவிர ஷேருக்குன்னு புதுசாக இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பீங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ஷேர் மார்க்கெட் லீவாக இருக்கும். இருந்தாலும் புதுசாக ட்ரேடிங் எல்லாத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணி வச்சுப்பீங்க மண்டே இன்றைக்கி பண்ணுறதுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் போயிட்டு வாங்க. நெய் தீபம் எடுத்துங்க. கையில் சந்தன கலர் வச்சுக்கோங்க. கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார் சந்திர பகவான். முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியன். பண வரவருக்கு பஞ்சமில்லை. தொழிலில் பெரிய ஏற்றம். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. திடீர் பணயோகம் வரும். உங்களுக்கு திடீர் வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார். புதிய வேலை மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் கொஞ்சம் குறையும். என்ன ஊரை விட்டு ஊரை போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமான் நாமக்கல்லில் போய் வழிபட்டு வாங்க. சுசீந்திரம் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு வந்து ஒரு வெத்தலை மாலை ஒன்று போடுங்க. கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி மகம்பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு அவதிலேயே இருக்கார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். 9ஆம் அதிபதியால் பார்க்கப்படுறார். 9ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்குறார். 5, 8க்கு அதிபதி. உங்களுக்கு 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது. 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கார். பணவரவு அபரிமிதம். எதை நினைத்தாலும் நடக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி. உங்களுடைய ராசிக்கு 12ல் சுக்கிரன் இருக்கார். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். திடீர் பணவரவு வரும். எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாத வாழ்க்கை இப்போ குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. கையில் சந்தன கலர் வச்சுக்கோங்க. கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். கன்னியா ராசிக்கெல்லாம் பெரிய ஏற்றம். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் 11ல் வந்து சுக்கிர பகவான் வேறு இருக்கார். பெரிய ஏற்றம். பண வரவு அபரிமிதம். அதாவது தனஸ்தான அதிபதி அவர் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். எதை தொட்டாலும் பணம் வரும். குருவும் வேறு பார்க்குறார். எந்த இடம் திரும்பினாலும் பணம் வரும். பயணம் போக வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி
சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். சில செலவுகள் வரும், தொழிலில் வந்து செலவுகள் இருக்கும். உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்தே தீரும். ஏன்னா 12ஆம் இடத்துல பார்த்தேன்னா சப்தமாதிபதியும் போகிறார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு, புதிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸுக்கு மூலியமாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தேனால் துளாராசிக்காரர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் துளசி மாலை போட்டு வாங்க, கையில் பச்சை கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க விசேஷம். சந்திர பகவானும் இருக்கார். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஆட்சி. 11ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல. ரொம்ப பெரிய நல்ல எதை தொட்டாலும் பண வருமானம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். பண வரவு அபரிமிதம். அதாவது தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு நெய் விளக்கு போட்டு வாங்க, கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். பெரிய ஏற்றம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி. குரு பகவானே பார்க்குறார். சுபத்துவம் உடையிறார். 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும். புதுசாக வந்து ஒரு வீடு ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது. எதை தொட்டாலும் பணம் வரும். உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. படிப்புக்குன்னு வெளிநாடு பார்த்துட்ருக்கவா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய நல்ல ஒரு செய்தி இன்றைக்கி வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை வணங்கிட்டு வாங்க, கையில் கருப்பு கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி உத்திராடம் திருவோணம் விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசி என் அதிபதினு சொல்லக்கூடியவர் வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதியில் இருந்தாலும் சுக்கிர பகவான் பார்வையினால் சுபப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம். உடல்நலத்தில் நல்ல ஏற்றம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் பொண்ணாகும். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது. புதிய முயற்சிகள் கொண்டு உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க, கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான். அஷ்டமத்தில் வந்து 6ஆம் அதிபதி அதாவது சந்திர பகவான் இருக்கார். இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல திடீர்னு உங்களை வந்து ப்ரமோஷன் கொடுத்து வெளிநாடு போக சொல்லுவாங்க. புதிய ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, மறைவு ஸ்தான அதிபதிகள்லாம் 8ஆம் இடத்துல இருக்கா. நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுக்கு புதிய ப்ரமோஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும். உங்களுடைய இமீடியட் பாஸ் வந்து உங்களை பாராட்டுவார். நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையிறது. கும்பராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருந்தால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவருக்கு வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க. மீனராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சமசப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும். குடும்பாதிபதியும் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். காதல் பயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். லாபஸ்தானம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஆதாயம் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது இன்றைக்கி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு சந்தன கலர் கையில் வச்சுக்கோங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.